தற்போது இந்த ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் குறைந்த பாடில்லை. பார்க்க போனால் தீவிரமடைந்து கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். இப்படி இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். அதுல அவர் என்ன விஷயம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார், ராணுவ நடவடிக்கை இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கும் என்றும் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவடையும் வரையில் எங்களுடைய போரை தாங்கள் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று சொல்லி இருக்கின்றார் திட்டவட்டமாக. அதோட ஈரானோட 100க்கும் மேற்பட்ட இலக்குகளோட நாங்கள் நிறைய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனியை நாங்கள் கொலை செய்திருக்கின்றோம். ஆனால் இதை ஈரானில் இருக்கின்ற மக்கள் மிகவும் சந்தோஷமான முறையில் கொண்டாடி இருக்கின்றார்கள். ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது தங்களுடைய எதிர்பார்ப்பை விட தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுதங்களை நாங்கள் முழுமையாக அழிக்கும் வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் ஓய போவதில்லை. சொல்ல போனால் குறிப்பிடப்பட்ட நாட்களுக்குள்ளேயோ இல்லை என்றால் குறிப்பிடப்பட்ட வாரங்களுக்குள்ளேயோ இந்த போர் இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே ஈரானோட மிலிட்டரி போலீஸ் எல்லோருமே நீங்கள் வைத்திருக்கின்ற ஆயுதங்களை அப்படியே மெதுவா கீழே போட்டுட்டு எங்கள்கிட்ட சரணடைங்க, அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி அவருடைய உரையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பிரித்தானியாவோட ராணுவ தளங்கள், விமான தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு UK இப்போ அனுமதி வழங்கி இருக்கு. ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானோட மிசைல்ஸ் அளிக்கிறதுக்காக அமெரிக்கா இத எங்கள்கிட்ட கேட்டிருந்தார்கள். அதற்கான அனுமதியையும் தாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி UK சொல்லி இருக்குது. இது இனி UKல மட்டும் இல்ல, ஏனைய நாடுகள்கிட்டையும் அமெரிக்கா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஹிஸ்புல்லா இயக்கம் இருக்குதானே, இப்ப அது உள்ள வந்திருக்குது. என்னத்துக்காகண்டா ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதற்காக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் அதிக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பதில் தாக்குதலை இஸ்ரேலும் நடத்தி இருக்கிறது. இது வெறுமனே 3 நாடுகளுக்குள்ள நடந்த போர். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது. ஆனால் அதை தாண்டி இப்ப இந்த போர் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் பெரும்பாலான இடங்கள்ல தாக்குதல் அதிகமாக நடந்திருக்குது. தொடர்ச்சியாக தற்பொழுது வரை அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே இது சார்ந்து அடுத்தடுத்து வருகின்ற தொடர்ச்சியான விடயங்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் யூரோப் தமிழோடு இணைந்திருங்கள்.